2025 பிப்ரவரி 17 எண்டெவர் ஏர் இயக்கிய டெல்டா கனெக்ஷன் விமானம் 489 டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானது. மினியாபோலிஸ் செயின்ட் பால் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வந்த போம்பார்டியர் ஷியார்ஜி 100 விமானம் தரையை மோதி தலைகீழாக புரண்டு விழுந்தது. விமானத்தில் இருந்த 80 பேரும் 76 பயணிகள் மற்றும் 4 விமான பணியாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். ஆனால் குறைந்தது 15 பேர் காயமடைந்துள்ளனர். இதில் 3 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. அந்த 3 ஒரு குழந்தையும் 60 வயதிற்கு மேற்பட்ட 2 பெரியவர்களும் அடங்குகிறார்கள். இந்த விபத்து மதியம் 3 மணி அளவில் கடும் பனிப்போட்டி நிலவிய போது நடந்தது. சம்பவ இடத்திலிருந்து கிடைத்த படங்களில் விமானம் ஓடுதளத்தில் தலைகீழாக புரண்டுள்ளது மற்றும் அதன் உடைக்கட்டில் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது. அவசர சேவைகள் உடனடியாக விரைந்தன. மேலும் விமான நிலையம் தற்காலிகமாக அனைத்து விமான சேவைகளையும் நிறுத்தியது. இந்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிய கனடாவின் போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் DSP விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மேலும் தகவல்கள் கிடைக்கும் போது புதுப்பிப்புகள் வழங்கப்படும்.